ஃபேஸ் ஆஃப் பிட்வீன் அபி லெவன்ஸ் டேக்கிங் ஆன் ரைசிங் ஸ்டார்ஸ். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க அபி லெவன்ஸ். 7 ஓவர் மேட்ச்சு 2 ஓவர் பவர் பிளே 5 பவுலர். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஹரி, ஓப்பனிங் பவுலர் தமிழ். முதல் பால் ஸ்லோவர் 1 டாப் ஸ்பின் போட்டு பார்த்தாரு. செகண்ட் பால் அதே வந்து அவுட் சைட் ஆப்ஷன். இந்த முறை ஃபுல்லாக ஏறி போயிடலாம், எனக்கு கவர் பண்ணி தான் அடிக்க பார்த்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்காரு பவுலரும். லெஃப்ட் பேட்ஸ்மேன் சைக்கிளில் பவர் பிளே ஓவர். ஸோ லாங் ஆஃப் வச்சிருக்காங்க, லாங் ஆஃப் வைடிஷாக வச்சிருக்காங்க. அதே மாதிரி டீப் மிட் விக்கெட் வச்சிருக்காங்க. ஷார்ட் பவுண்டரி சைடு அது குத்தி போடப்பட்ட வந்து ஒரு புல் ஷாட். எந்த ஷார்ட் பவுண்டரி சைடு ஆள் போட்டு வச்சாங்களோ அங்கே தான் போச்சு பவர் பிளே ஓவரில். ஓடி எடுக்கப்பட்ட 1. ஸோ இப்போ கௌதம் சைக்கிள் இருக்க போகிறாங்க. கீழே வந்துருச்சுங்க வந்து தூக்கி போடப்பட்ட வந்து ஸ்வெப்ட் அவே. நைஸ் ஏன்னு பார்த்தா ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அங்கே ஏமாத்திருச்சு. ஸோ போன மேட்ச்லையுமே முதல் மேட்ச்லையுமே ஸ்வீப் ஷாட் வரட்ட பார்த்தோம். அது ஃபுல் ஸ்வீப் கிடையாது, இது ஓரளவு ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணிட்டாரு. சூரியகுமார் ஆக மாட்டான்னாரு. இந்த பாலும் குத்தி போயிருக்கு. கன்சிக்யூட்டிவா 2வது பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு கௌதம். 2வது ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9, நோ விக்கெட்டு. முதல் பால் அஜய் டந்து ஒரு ஃபீல்டை கிளியர் பண்ணால் போதும், அதை தான் பண்ணியிருக்காரு. ஃபாஸ்ட்டாக போகலை, பவுண்டரிக்கான வாய்ப்புலாம் போச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 2 ஷாட். இந்த கேப் குத்தி கட் ஆகுது. வெயிட் பண்ணி ஆனாரு, க்ளோஸ் டு பாடி ஆடினாங்க. அவுட் சைட் ஆப்ஷன் போடப்பட்ட பந்த லெஃப்டி பேட்ஸ்மேன் ஓடி எடுக்கப்பட்ட 2 மீண்டும் தூக்கி போட்டாங்க. இழுத்தாரு பேட்ஸ்மேனை, கொஞ்சம் முன்னாடி இழுத்தாங்க. டாட் பால். விக்கெட் டு விக்கெட் பந்து. ஒரு அட்டாக்கிங் டெலிவரி பாடியில் போட்டிருக்காரு. ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு லாஃப்ட் இன் ஸ்டைல். அங்க 6 ஓட்டம் பட்டதெல்லாம் பொண்ணா இருக்கு ஒரு பேட்ல. ப்ராப்பர் ஷாட், அதுக்கான வேல்யூ தெரியுது பாருங்க. கிராஸா போக பார்த்தாரு. ஒரு பின் பாயிண்ட் யாருக்கு அவுட் சைட் ஆப்ஷன்ஸ்ல யங் பவுலர் அஜய் டந்து. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் 20 வித்தவுட் இனி விக்கெட் லாஸ். ரைசிங் ஸ்டார்ஸ் கார்த்தி வந்திருக்காங்க அடுத்த பவுலரா. ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. தட்ஸ் எலகண்ட் அப்படின்னு பார்த்தா அங்க சேவ், சரியான சேவ். பிரேம் அங்க ஃபீல்டர் லாங் ஆன்ல வேகம் கம்மியா போட்டாங்க. ஒரு டிஃபென்சிவ் ஷாட்டுக்கான முயற்சி, டைரக்டா அடிச்சு பார்த்தாரு. அந்த எண்ட்ல படல எனக்கு விரிஞ்சு. பெருசா வேகம் கொடுக்க மாட்டாரு. விட்டுட்டாரு. குத்தி போயிருக்கு, பவுண்டரி போயிருக்கு. ஸ்டெப் அவுட் பண்ணி ஆஃப் சைட் ஷாட். இந்த முறை தடுக்க முடிஞ்சிருக்கு, தடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரே ரன் மட்டுமே. வித் ஆன் ஆஃப் அட், பட் வேகம் கொடுக்க மாட்டாரு. ஃபாஸ்டான கட் ஷாட்டுக்கான முயற்சி. ஸ்டெப் அவுட் பண்ணி நேரில் ஒரு லாஃப்ட் வேக்கண்ட். அந்த வேக்கண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. பவுண்டரி. இப்போ மீண்டும் ஒரு பவுண்டரி. இங்கே 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 31 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். இந்த ஒரு அஜய் அவருக்கான 2வது ஓவர். ரெடியாக துணிஞ்சு பேட் அவுட்டாரு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேட்ச். அங்கே ஒரு சிட்டர். லெஃப்டி பேட்ஸ்மேன் ஆட்டம் இழந்து வெளியே. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் இப்ராஹிம். ஃபர்ஸ்ட் பால், தட்ஸ் அ கிரேட் ஹிட். அந்த பவுன்ஸ் ரெடி ஆயிடல. ஃபீல்டர் முன்னாடி வந்து பார்த்தாரு கொஞ்சம். முதல் பால் இங்க பவுண்டரி. உள்ள போட்டிருக்காரு, நல்லாவே போட்டிருக்காரு. ஸ்லோவரா தூக்கி போட்டாங்க. ஒரு கிராஸ் பேட்டட் ஷாட், கண்டிப்பா கேட்சா போகல, சைட்ல போயிடுச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 2. பேக் ஆஃப் லென்த், கோஸ் ஃபார் த பஞ்ச். லுக் அட் த டைமிங் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு பவுண்டரி அந்த இடத்துல வர விட்டு வச்சதுக்கே ஒரு 4 ஓட்டம். மீண்டும் ஒரு 4. காட் செஞ்சு ஷாட்டு என்ன மாதிரி ஷாட்டு. ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்து தட்டி விட்டுருக்காருன்னு சொல்லலாம். லோட்டாஸ் டவுன் இல்லை. ஐ திங்க் யார்கருக்கான முயற்சி ஐசெட்டை விட்டு வெளில போட பார்த்தாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 45. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க ரைசிங் ஸ்டார்ஸ். அடுத்த நியூ பவுலர் வினீத் வந்திருக்காங்க. லோட்டாஸ் திருப்பி ஆடினாரு. அவுட் சைட் ஆப்ஷன்லேருந்து டீப் லாங் ஆனுக்கு போச்சு. செகண்ட் பால் ஃபுல்லாக ஏறி பேட்ஸ்விங் நல்லா கொடுத்தாரு. அது கேப்பில் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. பட்டதெல்லாம் பவுண்டரிங்க. இங்கே இப்ராஹிம்
கமெண்ட்ரியில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அப்படின்ட்டு. டீலிங் இன் பவுண்டரியாக மாற்றி கொடுத்துருக்காரு. ஒன் அண்ட் ஒன்லி பவுண்டரிஸ் தான். லோட்டாஸ் கிராஸ் பேட்டட். பேட்ஸ்மேனோட மூவ்மெண்ட் காரணமாக டாட் பால். ஆல் வைக்காமல் போட்டிருக்காங்க. ஷார்ட் கவர்ஸில் வித்து கொடுத்தே போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபுல் ஓப்பன் அது. ஆக்சுவலாக வெல் போல், பட் ஃபீல்டர் இல்லாத பக்கம். எஸ் கூத்தி பேருக்கு ரொம்ப ஸ்கொயராக வச்சுருந்தாங்க அந்த பாயிண்ட் ஃபீல்டர், டீப் பாயிண்ட் ஃபீல்டரையுமே. நேரில் அடிக்க 2-3 தடவை முயற்சி பண்ணார். நேரில் ஆள் போட்டு வச்சுருந்தாங்க. எங்கள் வேக்கண்ட்டும் நான் சொன்னபடி அந்த இடத்துல எடுத்துட்டாருங்க. 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் 54, 1 விக்கெட் விட்டு. அடுத்த நியூ போல லெஃப்ட் ஹாண்ட் கொண்டு வந்துருக்காங்க கார்த்தி. விட்டு பார்த்தாரு பேட்டை. ரொம்ப நேரம் மேலே இருக்குது. பிடிக்க முடியலைங்க. எனக்கு தெரிஞ்ச 6 இருக்க வாய்ப்புகள் அதிகம். எஸ் எக்ஸ்பெக்டட் 6 ஓட்டம் வித் ஆன் ஆஃபர்ட் ஃபுல்லர் பால். செகண்ட் பால் மீண்டும் ஸ்டெப் அவுட் பண்ணி இன் கிளாஸ். ஃபுல் டைமிங் பார்க்குறாருங்க. ஓட்டம் 4 ஓட்டம். ஒன்றுமே பண்ண முடியல. 2 ஷாட், 2 தரமான ஷாட்டு. ஒன்லி 2த்துலையுமே இறங்கி தான் போனார். ஒன்று நல்லாவே வித்து கிடச்சிச்சு. இந்த பால் ஸ்ட்ரெயிட்டில் ஆல் வேக்கண்ட்டு. அதை பார்த்து ஆடி இருக்காரு. கீப்பர் க்ளோஸில் வச்சு போட்டாங்க. ஒரு அடி முன்னாடி இழுத்து போட்டார். கிளப் பண்ணி வச்சார். ஒரு கலக்கல் ஷாட்டு, கலக்கல் 6. அண்ணாந்து மட்டும்தான் பார்க்க முடிஞ்சாங்க. தூக்கி போடப்பட்ட பந்து கரெக்டாக ஸ்டெப் அவுட் பண்ண அந்த அட்வான்ஸ் மூவ்மெண்ட்டில் பேலன்ஸை மிஸ் பண்ணல, வெயிட் ட்ரான்ஸ்ஃபரை மிஸ் பண்ணல. பந்துக்கு இறங்கி போனால் கண்டிப்பாக பிடிச்சிட்றாரு. ஆஹா, ஒரு ஆன்டி கிளைமேக்ஸு. லோட்டாஸ் ஃப்ளோட்டரை தூக்கி போட்டார். கொஞ்சம் டிப்பில் இறங்குச்சு. 36 ரன்னு 13 பந்தில். கௌதம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பாபு. போன பால் ஒய்டு, ரீபால் த பால். வேகம் சுத்தமாக கொடுக்கலாட்டியுமே அந்த பேட்ஸ்மேனுக்கு புல் ஷாட்டுக்கு இடம் கொடுக்காதீங்க. போன மேட்சை இப்படி தான் தகர்த்து தெரிஞ்சார். ஒரு மேக்ஸிமம், ஒரு மொரட்டு மேக்ஸிமம். 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 77, 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். முதல் இன்னிங்ஸில் 6 பால் பாக்கி இருக்குது. இந்த முக்கியமான ஓவர் போகிறதுக்கு வசந்த். ஷாட்டுங்க, கேப்புங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அன்ஸ்டாப்பபிள் மேன். விக்கெட்டை விட்டு ஆடிட்டாங்க. விக்கெட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விஜய். ஃபாஸ்ட்டாக உள்ளே போட்டாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேட்சா மாதிரி இருக்குது. நகர தேவையில்லை. லோட்டாஸ் பிளேடை திருப்பலை, வச்சார். பிளேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தாங்க. வந்தவுடன் ஒரு 4 ஓட்டம் இந்த பேட்ஸ்மேன் பேட்லேருந்து. போடுற டாஸ் எல்லாம் லாஸாக மாறிட்டு இருக்கு. ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு பந்து. ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பை ஓட்டி வச்சு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சிங்கிள். ஃபுல்லர் வந்து அந்த எண்டுக்கு த்ரோ வரதுக்குள்ள ஓடி எடுக்கப்பட்ட பிடிச்சி அடிக்க முடியல. இங்கே எஸ் பிடிச்சி அடிக்க முடியல. கடைசி பந்துங்கிற காரணத்தினால மீண்டும் அந்த முறை அடிச்சிட்டாங்க. கடைசி முறையில் அடிச்சிட்டாரு. ஒரு அண்டராம் விட்டு அந்த விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ரன் அவுட்டில் முடியுது. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். டார்கெட் 89 ரன்சஸ்க்காக வினீத் ஸ்ட்ரைக்கில். ஓப்பனிங் பவுலர் ஹரி. முதல் பால் மேட்ச்சில் ஸ்லோவர் தூக்கி போடப்பட்ட பந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கமிட் ஆனார். ஃபுல்லாக கமிட் ஆகலை. செகண்ட் பால் அதே பந்து லென்த் இழுத்து போட்டார். டீப் ஸ்கொயர் மற்றும் வைடிஷ் லாங்கான்னு வச்சுருக்காங்க. தேர்ட் மேனும் உள்ளே தான் இருக்காங்க. டாட் பால் இங்கே சேஞ்ச் இன் ஓப்பனிங் பேர். போன மேட்ச்சில் ஆக்சுவலாக வினீத் மற்றும் வசந்த் வந்திருந்தாங்க. இப்போ பிரேம் அந்த எண்டில் இருக்கார். மீண்டும் ஒரு டாட், ஒரு லோட்டாஸ். அடுத்த பந்து விக்கெட் கீப்பரே ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன் உள்ளே வந்து பந்து. ஒன் மோர். ஜூம் பாஸ் பண்ணி போயிருக்குங்க. இந்த பந்து வாட்ச் பண்ணி ஆட்டாங்க. ஓவரோட இறுதி பந்து ஒரு பவுண்ட்ரி. 5 ஏஸ் எக்ஸ்பெக்டட் 1 தான். ஃபஸ்ட் ஓவரை காமன் பவர்லேயே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் மோகன். தூக்கி போடப்பட்ட பந்து ஒரு ஃபீல்டரை கிளியர் பண்ணி காட்டியிருக்காரு. ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, தடுக்க முடியல. ஒரு அன்ஸ்டாப்பபிள். ஓட விட்டுருக்க அந்த ஃபீல்டரை. பவுண்ட்ரி. விக்கெட் எனக்கு தெரிஞ்சு எஸ் விக்கெட்டு தான். பெரிய மாட்டம் இழந்து வெளியே. இதே பந்து தான் முதல் ட்ரை பண்ணார். அப்போ லோட்டஸாக மாட்டிக்கிச்சு. இந்த தடவை இன்னும் பிச்சரப்பாக போட்டாங்க. கரெக்டான டிப்பில் இறங்கிடுச்சு பந்து. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் வசந்த் ஸ்ட்ரைக்கில். இப்போ
பேட்ஸ்மேனோட மூமெண்ட் துரத்தி போட்டாங்க, பேட்டு கடியிலே விழுந்த வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பவுண்ட்ரி. போன மேட்ச்சில் எப்படி ஆடினாரோ அதே மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு இங்கே வசந்த். வேல்யூபிள் ரன்ஸ் போன மேட்ச்சில் ஏர்லியராக இவர் பேட்டில் தான் வந்துச்சு. ஒரு பக்கம் வினித் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணப்ப டக்குன்னு ப்ரெஷரை ஈஸி அவுட் பண்ண மாதிரி ஆடி கொடுத்தாரு. ஷாட்டு, பெரிய ஷாட்டு, மீண்டும் லைனை கவர் பண்ணி தட்ஸ் an excellent and commanding shot from the batsman னு சொல்லலாம். பொட்டன்ஷியல் அண்ட் ஹை குவாலிட்டி ஷாட் ஆடி கொடுத்துருக்காரு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. மோகன் டு வினித். கிரவுண்டட் ஷாட்டு, ஃப்ளாட்டாக பேட்டாக வச்சு பார்த்தாரு. ஓடி எடுக்கப்பட்ட குவிக் சிங்கிள் 1. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 21. ஒரு விக்கெட் விட்டு இன்னொரு மீண்டும் ஹரி, அவருக்கான 2வது ஓவர். ஸ்விங் அண்ட் மிஸ், ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன் ஆஃப் பாலியாக போட்டு அங்கேருந்து பவுன்ஸ் எடுக்க வச்சுட்டாரு. உள்ளே கொண்டாண்டாங்க. செகண்ட் பால் ஷாட் அப் அண்ட் ஓவர். 2 ஃபீல்டர் இருந்தும் தடுக்க முடியாது. மதில் சவுத்தில் போய் முட்டிருச்சு. பவுண்ட்ரி. எஜ்ஜேரி போயிடுச்சு, எனக்கு எஜ்ஜி அவரும் நடந்து போயிட்டாருங்க. அடுத்த பந்து அதே பந்து அதே ஷாட். ஸோ நியூ பேட்ஸ்மேன் தமிழ் ஸ்ட்ரைக்கில். பிச்சர் அப் இந்த ஆஃப் கட்டர் ஆட்டம். ஃபிங்கர் ரோல் பண்ணி போட்டாங்க. ஃபாஸ்டான த்ரோ, விக்கெட்டு போயிருக்கு. அந்த எண்டில் தமிழ் ஆட்டமிலேருந்து வெளியே டேரெக்டாக ஒரு அடி, மல்க்குன்னு ஒரு அடி விழுந்துச்சு. டார்கெட் லாக்டு, ஸ்டெம்ப் லாக்டு அப்படின்னு ஸ்டெம்ப்ஸை கிராஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க மோகன். வைக்க பார்த்தாரு, பிளேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தாங்க. த பெர்ஃபெக்ட் ஷாட்டு போட்ட பந்துக்கு அப்படின்னா மெரிட்டுக்கு ஆடுறதுன்னு ஆட்டார். கிராஸ் பேட்டு கொஞ்சம் கூட போகலைங்க. தூக்கி போடப்பட்ட பந்து சிங்கிள். இப்போ சண்முகம் ஸ்ட்ரைக்கில். இங்கே செல்லமாக பிராவோன்னு கூப்பிட்றாங்க அவரை. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 31. 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். இந்த ஒரு படம் நியூ பவுலர் இப்ராஹிம். ஓ, தலையை தாண்டி போயிடுச்சுங்க. கொஞ்ச நேரம் ஃபீல்டர் இன்ட்ரெஸ்டாக இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் அடித்தது இப்ராஹிம் தான். அவரையே திருப்பி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஷார்ட் பட் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் அங்கே. ஸோ வசந்த் ஆட்டம் வந்து வெளியே. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சஜி. வந்தோடனே ஒரு 2 ஓடிந்தார். ஆக்சுவலாக எடுக்க முடியல, ஹேங் ஆயிடுச்சு. போன பால் வைடேறி, வந்த பால் பாட்டம் ஆஃப் த பேட்டில் எடுத்தாங்க. மூமெண்ட்டில் விட்டுட்டார். ஒரு யாக்கிங் லென்த் விழுந்து போச்சு. ஒரு மோகன், அவருக்கான 2வது ஓவர். அந்த ரைஸில் அப்படியே பிடிச்சி அடிச்சாரு, ஃப்ளாட் அடிச்சாரு. ஆஹா, நேரில் மிஸ்ஃபீல்டு அப்படின்னு பார்த்தா ஃபுட்பால் ஆடி பார்த்தாங்க, ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட்ச்ன்ற கால் வந்துருக்கு. கேட்ச் பிடிக்க தான் முடியல, சேஃபாக விழுந்துருச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 1. வெயிட் பண்ணி ஆடினாங்க. இந்த பால் இன்னும் நல்லா கனெக்டுங்க. பிராவோ அட் பெஸ்ட். அங்கே உள்ளே போடப்பட்ட பந்து ஒரு கணக்கச்சித 6. போன மேட்ச் மாதிரியே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த மேட்சையும். சேஞ்ச் ஆஃப் பேஸ். மீண்டும் ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. விக்கெட் கீப்பர் கலெக்ட் பண்ணி அடிக்கிறதுக்குள்ளே உள்ள வந்துட்டார். நல்லா தூக்கி போட்டிருக்காரு, கால் கிட்டே தூக்கி போட்டார் இந்த மாதிரி. அடுத்த நியூ பவுலர் சிவகிரி. 39 ரன் தேவை. 12 பால் பாக்கி இருக்குது. 39 தேவை. முதல் பால் ஷாட்டுங்க, ஃபர்ஸ்ட் பாலுங்க. தொலைத்து எறியப்பட்ட பந்து, தொலை தூரம் சென்ற பந்துன்னு சொல்லலாம். பாடி லைனில் வந்த பந்து ஒரு ஃப்ளோவான ஷாட்டை பார்க்க முடியுது இங்கே. டாஸ் பால், லேட் டைமிங் பார்த்து அவருக்கு சரிக்கிடுச்சு. ஒரு மிஸ் டைம் ஷாட். கண்டிப்பாக இந்த விக்கெட்டுக்கு முயற்சி பண்ணணும். சைடில் போய் எடுக்கணும், எடுக்க முடியல அந்த கேட்சை. ஓடி எடுக்கப்பட்ட 2. ஃபாஸ்ட்டாக சுற்றி முடிச்சிட்டாரு. ஃப்ரீயாக பேட்ஸ்விங் கொடுக்க பார்த்தாங்க, லூஸாக பிடிச்சி. பாட்டம் ஹேண்டை யூஸ் பண்ணி லூஸாக பிடிச்சி விட்டார் பேட்டை. கிராஸ் பேட் போக பார்க்கல. இங்கே சண்முகம் பிராவோட விக்கெட்டு போயிருக்கு ரன்அவுட் மூலியமாக. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அஜய்.
ஸ்லோவராக தூக்கி போடப்பட்ட பந்து. ஸ்கோர் இப்போ 60. லாஸ்ட் ஓவர். விஜய் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு பெரிய லான்ச். டாஸ் பால். அந்த டாஸ் இன் ஸ்டைல், டிஸ்பேட்ச் இன் ஸ்டைலுங்க. கமிட்டி தலைமையிலே அடிச்சிருக்காரு. சஜி மீண்டும் ஒரு பெரிய லான்ச்சை போட்டிருக்காரு. ரொம்ப அசால்ட்டாக காட்டிட்டார் அந்த 6. செகண்ட் பால் 5ல் 23. நேருக்கு நேராக தரையோட போயிருக்கு. புஷ் பண்ண பார்ப்பாங்களாம், பார்ப்போம். கண்டிப்பா இந்த மேட்ச்ல வினித்ரை ஆடி இருந்தா. தேர்ட் பால் 22 தேவை அப்படின்னு இருக்கும்போது ஒரு டாட் பாலை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. 3 more remaining. அப் அண்ட் ஓவர். பிடிக்க வாய்ப்பு கிடையாது, தடுக்க வாய்ப்பு இருக்குது. சிங்கிளோட வச்சுக்கிட்டாங்க. லாஸ்ட் ஓவர் 21 ரன் தேவை. உள்ளே வந்திருக்கு பந்து. சூப்பராக போட்டிருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். செம்ம விண்டு. இப்போ நாட் அவுட், பட் டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ த மேட்ச் ஒன் பை ரைசிங் ஸ்டார்ஸ். 2 மேட்ச் ஆடிருக்காங்க, 2 மேட்ச்மே லூஸ் பண்ணாமல் வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் ரைசிங் ஸ்டார்ஸ்.